வாதறிப்பீங்க என்ன விட வருது 60 விட போட்டிருக்கீங்க வேற விட 60 விட வெரி குட் சரி ஏன் சரியண்டா முதலாவது நம்பரை கணத்தை எடுத்து 2வது நம்பருடைய வர்க்கத்தால கழிக்கணும் ரெண்டிட 3ஆம் அடுக்கு 8டா 1 வர்க்கம் 1 பிள்ளைகள் அவ 8 1 கழிச்சா 7 மணி சரியா நான் முதலாவது வர்க்கத்தை கணம் எடுக்கணுமா கணம் 3 தரம் போட்டு பெருக்கணும் 2ஆம் நம்பர் வர்க்கத்தை எடுக்கணுமா அப்ப 2 கணம் 8 மணி 2 கணம் 8 இந்த 2 வர்க்கம் 4 அதுல இருந்து கழிக்கணும் அப்படி ஜீஸ்ல வந்து கேள்வி 8ல 4 போன 4 8ல 4 போன 4 மூணுடைய கணமா கணம் 3 எடுக்கணும் 3 9 9 3 27 பிள்ளைகள் ஒன்றுடைய வர்க்கம் ஒன்று தான் இப்ப 27 1 கழிப்பிலை 26 மூணுடைய கணம் 27 2 வர்க்கம் 4 27 4 கழி 23 4 கணம் 64 நன்னான்கு 16 16 64 அந்த 64 இருந்து 2 வர்க்கத்தை கழிக்கணும் முன்னுக்கு கணத்தை எடுக்கணும் பின்னுக்கு வர்க்கத்தை எடுக்கணும் இப்ப 2 வர்க்கம் 4 64 4 கழி வெரி குட் பிள்ளைகள் 60 ஆகும் சார் ஓகே 2வது விடைய போடுவாங்க 2வது விடைய போடுங்க என்ன 2வது 58 போட்டுருக்கீங்க வெரி குட் ஆன்சர் 50 அப்படி ஜிஎஸ் அதுக்கு ஜிஎஸ் அதுக்கு சரியா காணும் என்ன போட்டிருக்கீங்க இதுக்கு என்ன செய்யணும் முதலாவதையும் வர்க்கம் எடுத்து 2வது நம்பரையும் வர்க்கம் எடுத்து கூட்டி விட்ட சரி பிள்ளை எவ்வளவு செய்யும் 1 வர்க்கம் 1 2 வர்க்கம் 4 1 4 5 2 வர்க்கம் 4 3 வர்க்கம் 9 4 9 13 2 வர்க்கம் 4 5 வர்க்கம் 25 4 5 29 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 16 9 16 25 3 வர்க்கம் 9 7 வர்க்கம் 49 49 9 58 வெரி குட் ஆன்சர் வெரி குட் ஆன்சர் 8வது விடைய போடு பிள்ளை பாருங்க 8வது விடைய போடல 57 போட்டிருக்கீர்கள் 30 போட்டிருக்கீர்கள் வேறு 57 போட்டிருக்கீர்கள் 30 போட்டிருக்கீர்கள் 57 நிறைய விடைய போடுறீர்கள் சரி பாப்போம் என்ன ஒண்ணுமே இல்லை 2வது கேள்வி வர்க்கத்தெடுத்து கூட்டினோம் 3வது கேள்வி வர்க்கத்தெடுத்து கழிக்கணும் அவ்வளவுதான் 3வது கேள்வி வர்க்கத்தெடுத்து கழிப்போம் 2 வர்க்கம் 4 1 வர்க்கம் 1 இப்ப கழிச்சு 4 1 போனா 3 4 வர்க்கம் 16 2 வர்க்கம் 4 16 4 கழி 12 5 வர்க்கம் 25 4 வர்க்கம் 2 வர்க்கம் 4 25 4 கழி 21 7 வர்க்கம் 49 3 வர்க்கம் 9 கழிச்சுட்ட 40 11 வர்க்கம் 121 8 வர்க்கம் 64 அப்ப நீ 121 64 கழிச்சுட்டியோடா உனக்கு விட 57 வரும் சரியா அப்ப அந்த விட உனக்கு சரி வரைக்கும் 9வது விட போடு பிள்ளை 9வது விடைய போடு 56 போட்டுருக்க வேறு விட இருக்கா 9 56 போட்டிருக்கீங்க சரி இதப்பா என்ன எப்படி 56 வந்து இந்த பாருங்க முதலாவது வர்க்கிச்சு 2வது வர்க்காம கூட்டும் முதலாவது வர்க்கிச்செடு 2வது வர்க்கம் கூட்டுடும் 1 வர்க்கம் 1 சரியா 1 வர்க்கம் 1 அந்த 1 கூட்டும் 2 2 வர்க்கம் 4 அந்த 4 பின்னால் 2 கூட்டம் 6 முதலாவது வர்க்கிச்செடு 2வது வர்க்காம கூட்டும் அவ்வளவு சரி
மூணாவது வரைக்கு 9. 9 3 கூட்டு 12. நாலாவது வரைக்கு 16. 16 4 கூட்டு 20. 7 வரைக்கு 49. 49 7 கூட்டு 56. இப்ப விடா 56. சரியா வருது. 10 விட போடல எல்லாம் 10 விட போடும். என்ன விட போட்டீங்க? 42 போட்டீங்க. வேற விடைய 10. 10 42 போட்டீங்க. வேற விட இல்லையா? 55 போட்டீங்க. 56 போட்டிருக்கீங்க. வேற விட 56 விட 42 போட்டீங்க. 55 போட்டீங்க. சரி பாப்போம். இங்க பாருங்க. இங்க பாருங்க. 49 கொஞ்சம் என்ன கவனிங்க. இல்ல பாருங்க. பழைய கிளாஸ் சொல்றேன். இந்த எண்கோணங்கள்ல இல்ல உருவத்தந்து நடப்புகள்ல தந்து அந்த எண்கோட ஒழுங்கா பார்க்க முடியும். சரியா? விட இல்லடா தந்த விட பிரிச்சு பாய். ஆனா மத்த சின்ன சின்ன நம்பரா இருக்கு. மத்த சின்ன சின்ன நம்பரா இருக்கு. ஆனா ஒரு இடத்த ஒரு பெரிய நம்பர் வருது என்றா நல்லா யோசிச்சுக்கொள்ளும். மடங்கு இல்லாட்டி வகுக்கம் இல்லாட்டி கணம். ஒரு கணத்துக்குள்ள தொடர்பு இருக்கும். வர்க்கத்துக்கு தொடர்பு இருக்கும். இல்லாட்டி நம்பரை பெருக்கி மடங்கு அதோட பிரிக்கும். அப்ப பெரிய நம்பர் தாய். அப்ப அதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு விட எடுத்துருவேன். இல்லாட்டி பெரிய நம்பர்ல இருந்து விட சின்னதா வருது. மத்த நம்பர்ல பெரிய நம்பரா இருக்கு. போட்ட விட சின்ன நம்பரா இருக்கு என்றா அங்க வர்க்க மூலம் எடுப்பான். இல்லாட்டி ஏதோ ஒரு பங்கால பிரிப்பான் நான் வச்சுக்கொள்றேன். அப்ப இல்லாட்டி கழிப்பான். கழிச்சு வரும். இப்படியான அதுபாரு. சரியா? இல்லாட்டி இல்லாட்டி என்ன செய்தி கிட்டது பெரிய நம்பருக்கு பாயல சின்ன நம்பருக்கு பாயல எல்லாமே ஒரு எவரேஜான நம்பரா தான் இருக்கு என்றா நம்பரை மாத்தி போட்டிருப்பான். இலக்க சுற்றி வச்சு கேட்டிருப்பான். இல்லாட்டி முன்ன பின்னுக்கு உள்ள மேல உள்ள கீழே உள்ள தொடர்பாகும். ரெண்டு சைடு அப்படி வச்சிருப்பான். அப்படி கேள்வி செய்ய உனக்கு ஐடியா தோணும். எப்படி யோசிக்கணும்னு தோணும். ஆனா இந்த கேள்வியில மிச்சம் டேஞ்சரான கேள்வி. டைம் அள்ளிக்கிட்டு போயிட்டு பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் மேம பெஸ்ட் போற டைம் கொண்டு போறதுக்கு. சரியா? அப்ப அதனால யோசிக்கணும். ஐடியா வரலையா அடுத்த போயிட்டு தகவல் ஒழுங்கமைப்பு ரகசிய குறியீடு நெய்யறி அப்படி 5 வர கேள்வி போயிட்டு. ஏன்னா அங்க 5 நிமிஷம் 6 நிமிஷம் செலவழித்த 5 டிக் பண்ணிக்கொள்ளலாம். இதுல வச்சு தலையை பிடிச்சிட்டு நிக்காது. இந்த கேள்வி போற நோக்கமே டைம் நல்லா முன்னுக்கா பெரும்பாலான கேள்வி முன்னுதான் போடுவோம். இடையில நடுவில் போட மாட்டோம். பெரும்பாலும் முதல் 10 கேள்வி 15 கேள்வி கேள்வி வரும். ஏன் பெஸ்ட் கேள்வி அதை யோசிச்சு திருப்பி டைம் போன உடனே என்ன செஞ்சிடும்? அலட்டாயிரம் கேள்வி 30 தாண்டலாம் போயிட்டு. அதுதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்த நான் சொல்லி தந்த டெக்னிக் யோசி. இந்த டெக்னிக் இல்லையா விட்டுட்டு அடுத்து பாஞ்சு லாஸ்டா டைம் திருப்பி ட்ரை பண்ணு. இந்த கேள்வி போற நோக்கமே டைம் கொண்டு போறதுதான். பிள்ளைகள் செய்ய வைக்கணும் இல்லை. டைமை கொண்டு போறதுன்னு நோக்கம் போறோம். அது பாருங்க நிறைய எக்ஸாம் நீங்க பேஸ் பண்ண விளங்கும். முதல் 10 கேள்வி போட்டிருக்காங்க. 15 போட்டிருக்கோம். அப்ப கொஞ்சம் நிதானமா யோசிச்சுக்கணும். சரியா? அப்ப கடைசி கேள்வியில பாருங்க. இந்த கேள்வி பாருங்க. என்னது? ஒண்ணு பாரு. 1 1 3 வருது. 1 2 5 வருது. 2 3 12 பாய். அப்ப கொஞ்சம் சின்ன சின்ன நம்ம ஆரம்பிச்சு விட பெருசா வருது. அப்ப என்ன செய்வோம்? இது பாரு ஒன்றால் பெருக்கு ஓரொண்டு ஒன்று. ஒன்றால் கூட்டு 1 1 3 2. அந்த 2 விடையும் கூட்டி போடும் 3. சரியா? 1 2ஆல பெருக்கு ஓ 2 2. 1 2ஆல கூட்டு 1 2 3. பெருக்கி வர விடையையும் கூட்டி வர விடையும் கூட்டும். 2 3 3 5. 2 3ஆல பெருக்கு 6. 2ஓட 3 கூட்டு 5. 6 5 கூட்டு 11. அப்ப என்ன லாஸ்ட் போறனே 6 7ஆல பெருக்கு 42. 6 7ஆல பெருக்கு 42. 6ஓட 7 கூட்டு 13. அப்ப 42 13 55 விடைய மார்க் பண்ணி 43 55. சரியா? இந்த விடைய மார்க் பண்ணி கொடுக்கும். நான் சொன்ன விஷயத்தை நான் அமைச்சு கொடுக்கும்.